64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. சில உள்ளங்கள் அடுத்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வியோடு ஏக்கத்தோடு சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து பார்க்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த பகல் வேளையிலே பேச விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு கர்த்தர் எனக்கான செய்தியை தந்து கொண்டிருக்கிறார்? ஆமென். இனி நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர். ஆமென். எனக்கு நம்பிக்கை உண்டு, ஏசாயா 64வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் பிற்பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னமும் தப்பி இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்பிக்கை. இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம அநேகருக்கு நேரிட்ட சோதனைகள்ல ஒன்று அந்த சோதனையிலே மாண்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா நாமே நம்மை முடித்திருக்கணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அதை தாண்டி இன்னமும் ஒரு துர்ச்செய்தியை, அதாவது ஒரு நியூஸ் யோபுக்கு சொல்லணும். அந்த ஒரு செய்தியை ஒருவன் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தில் ஒருவன் மேல அந்த ஆபத்து வராமல் கர்த்தர் காப்பார் என்றால், செய்தியை அறிவிக்கிறவனையே கர்த்தர் காக்கிறார்னா, ஆமென், அவர் ஆயத்தம் பண்ணினதை அனுபவிக்க போகிறவனை கர்த்தர் காக்காமல் இருப்பாரா? இன்னமும் தப்பி இருக்கிறோம். இனி கவனிங்க, நம்ம உயிரோடு இருக்கிறோம். 3 காரியங்கள் நடந்ததுனாலதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதை மறந்துடவே கூடாது. ஒன்று என்ன தெரியுமா? அந்த 3மே கர்த்தர் செய்கிறது. ஏன் நம்ம தப்பி இருக்கிறோம்? ஒன்று, கர்த்தர் பராமரிக்கிறதுனால. யோபு சொல்லுகிறார் 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீங்க எப்படிங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். யோபுவின் மனைவியால பராமரிக்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு லெவல் தாண்டும் போது ரொம்ப நெருங்கின உறவுகளே சொல்லுவாங்க, இவங்க வேதனைப்படுறத பார்க்க முடியல. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? அதாவது அவங்க சொல்றது அவங்கள பிடிக்காம இல்ல, முடியல. மகன் சாகிறத பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்போ அந்த தாயார் என்ன நினைக்கிறாங்க? இப்படி துடிக்கிறதுக்கு பிள்ளை செத்துடலாம், இப்படி துடிக்கிறதுக்கு. ஆமென். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒருவனை கண்ணும் கருத்துமாய் பராமரிக்கிறார்னா, இதுதான் யோபுவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எப்படிங்க தப்பி இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், தருணங்கள், இதெல்லாம் அடிக்கடி நினைக்கணும். ஆமே, மறக்கவே கூடாது. ஆமே, ஏதோ நம்ம ஒண்ணும் இல்லை, காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை. ஆமே, ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதை என்பது, ஆமே, ஒவ்வொருத்தரையும் கேட்டா விடிய விடிய சாட்சி சொல்லுவோம்ல.
பராமரித்தார். பராமரித்தார் எல்லாமே. யோபு லைஃப் பாருங்க. இப்படி இருக்க ஒருவனை அவர் பராமரிக்கிறார்னா நாம என்னமும் தப்பி இருக்கிறோம். என்னமும் தப்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவீங்க? ஆண்டவரை என்ன பராமரிக்க யார்? நான் நினைச்சேன் என்ன விசாரிப்பாரட்ட செய்யோன்னு நினைச்சேன்ப்பா. எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தயவுக்காக, என்னை பராமரிக்கிற கிருபைகளுக்காக மனதார ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி இன்னமும் தப்பி இருக்கிறோம். எப்படி? என்னத்த வாழ்க்கை, என்னத்த வாழ்ந்து வேண்டாம். தேவையில்லாம எதுவும் பேசிடாதீங்க. இன்னமும் தப்பி இருக்கிறோம். இந்த பேப்பர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், இந்த மரண செய்தி தான் ஜாஸ்தியா வருது. யுத்தங்கள் அங்கங்கே நடக்கிறது. என்னெல்லாமோ நடக்குதுங்க. எப்பவுமே சொல்லுவேன், மரித்த யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நம்ம பரிசுத்தவான்களும் கிடையாது. ஒருத்தங்க அடிபட்டு இறந்துட்டாங்க, நம்ம காக்கப்பட்டோம்னா அவங்க பாவிங்க, நம்ம பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. அப்படி நினைச்சாலே அடுத்து அடி ரெடி ஆயிக்கும். இல்ல, இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஏன்? அவர் ஏதோ ஒன்றை எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பராமரிக்கிறார். அடுத்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 13வது அதிகாரம் 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இதை வெட்டி போடு. 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணு இல்ல, வெட்டி போட்டு அப்படி சொல்லும் போது அதற்கவன், ஐயா, அதை பராமரிக்கிறவர் சொல்லுகிறாரு, அது இருக்கட்டும், அது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி. ஏன் இன்னும் தப்பி இருக்கிறோம் தெரியுமா? அவர் பராமரிக்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிறார். எப்படி சொல்ல பாருங்க, இருக்கட்டும். அவர் இருக்கட்டும்னு சொன்னதுனாலதான் இருக்கிறோம். ஆமென். இயேசுவை எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க சொல்லுங்க? எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க? நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அவனை சிலுவையில் அறையும். நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எதுக்கு அப்புறம் கொண்டு போனாங்க? ஆக்ஷன் காட்டினா தெரியுமா? பிலாத்து கை கழுவுனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அவ்வளவு சத்தம் போட்டோம், அவரை சிலுவையில் அறைய யாருக்குமே கொண்டு போக முடியல. இப்படி மட்டும் பிதா கை கழுவி இருந்தா. பல தடவை கை கழுவும்படியான காரியங்களை நம்ம செஞ்சோம். ஆனா கை கழுவ போகும்போது பக்கத்துல ஒருத்தர் இருந்து இருக்கட்டும். நான் சொல்றத புரிந்தவங்க மட்டும் இயேசுவை கொண்டாடுங்கள். எனக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்ச நேரமா. ஏன்னா சாத்தா வந்து பாருங்க, போன வாரம் தான் ஒப்பு கொடுத்தான், போன 10 வருஷமா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா, கை கழுவிருங்க. நான் ஆராதிக்கிறது பிலாத்துவை அல்ல, பிதாவை. எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார்.
இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆமென். ஒரு சகோதரன் இன்னைக்கு வந்துட்டு, அண்ணே போன வாரம் கரண்ட் அடிச்சுட்டேன். என்னப்பா லைட்டாவா அடிச்சு? இல்லைண்ணே கரண்ட் அடிச்சு பிடிச்சு வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பையன் வந்தான். ஏதோ பண்ணா ரிலீஃப் ஆயிட்டு. அந்த பையன் மட்டும் வரலன்னா கை கழுவல, கைவிடல. உன்னை வனாந்திரத்தில் கொண்டு வந்தது அழிக்கிறதுக்கல்ல, அந்த கானானை நோக்கி உன்னை நகர்த்துவதற்கு. நம்முடைய ஆகாரின் அப்போதைய பிரச்சனையை மாற்ற ஒரு துருத்தி தண்ணீர் போதும். ஆனா ஆண்டவர் கொடுத்தது அப்போதைய பிரச்சனையை மாற்ற அல்ல, லைஃப் டைம் உனக்கு நீ தண்ணி பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ரொம்ப அழ வைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்துக்காக இனி அழ வைக்க மாட்டார். ஏன் கர்த்தர் பாதுகாக்கிறார்? 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டு. அவ்வளவுதான். ஏசாயா 65:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அழிக்காதே, அதை தொற்றாத, அழிச்சிராத. அதில என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி. என்னது அர்த்தம்? ஒரு திராட்சை கொலையில அதுல ரசம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை அழிக்காம காக்குறது போல உங்களை கர்த்தர் காக்கிறார் என்றால், உங்களுக்குள்ளே அவர் நன்மையை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ரசத்தை வைத்திருக்கிறார். ஆமே. ஏன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி காப்பாட்டி காப்பாட்டி காப்பாட்டி? யோபுவை ஏன் பராமரித்து காப்பாற்றுறாரு தெரியுமா? ஏன் காப்பாற்றுறாரு தெரியுமா? அடுத்து 10 பிள்ளைங்க வராங்க. இந்த தீபத்தை அணைச்சா, அதாவது பிறக்கிற குழந்தை தற்செயல பிறக்கிறது இல்ல, தேவன் உலக தோட்டத்துக்கு உண்மை தீர்மானித்தது. இந்த தீபத்தை அணைச்சிடக்கூடாது. அடுத்து 10 பிள்ளைங்க வராங்க. அதுல யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் எங்கும் கிடையாது. தீபத்தை அப்படி அதுக்குள்ள ரசம் இருக்கு, ரசம் இருக்கு. நீ எல்லாம் வாழ்ந்து என்ன உலகம் கேட்கும்? உலகம் கேட்கறத விட நம்ம தான் கேட்போம். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? பராமரிக்கிறவர் கோபப்படுத்தாதீங்க. ஆமே, அவருக்கு தான் தெரியும் உள்ள மேட்டர் இருக்கு. தீயையும் தண்ணீரையும் கடந்த உன்னை கைவிடாமல் பாதுகாத்தது, அநேகருக்கு ஆசீர்வாதமான ரசத்தை கர்த்தர் உனக்கு. எத்தனை பேர் சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க? ஆமென். காண ஒரு கல்யாண வீட்டுல 2 சத்தம், ஒன்று மரியாளின் சத்தம், இன்னொன்று இயேசுவின் சத்தம். மரியாள் சொல்றாங்க இல்லை, ரசம் இல்லை. இயேசு சொல்லுகிறார் வரவில்லை. ஆமென். மரியாள் சொல்லுவாங்க வேற யார்கிட்டையும் போயிடாதீங்க, இல்லைன்னு வரும். இயேசுட்ட மட்டும் வாங்க. மரியாள் சொல்றாங்க இல்லை இல்லை. இயேசு சொல்றார் வர. அதன் அர்த்தம் என்ன? வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க எப்போ ஆண்டவரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீ இல்லைன்னு சொல்றல, அங்க நிப்ப, அங்க நிப்ப. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஓ ஒன்று glory ரதனமமஷரே. இல்லை, அவர் இல்லை என்று சொல்லவே மாட்டார். உண்மையிலே இவன் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். ஒருத்தங்க சொல்றாங்க சாப்பாடு என்ன செய்வோம்?
வண்டி ஆஃப் பண்ணிடாத, அப்படியே திரும்பிடும். இல்லைன்னு தெரிஞ்சோம் அவர் நிக்கிறார்னா அங்க ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். களஞ்சியத்துல விதை தானியம் உண்டோ? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் கனி கொடுக்குதா? இல்லை. இன்று முதல் நீ இல்லைன்னு வந்து நிக்கிற தெரியுமா? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல நல்ல கரங்களை தட்டி, முந்தின ரசம் நல்லதுதான், முந்தின ரசம் சுவை உள்ளது. யோபு கிட்ட கேட்பா, எந்த லைஃப் வேணும்? அந்த முந்தின சீர் எனக்கு இப்போ இருந்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு கர்த்தர் என் கூட இருந்தார், என் பிள்ளைங்கள் என்ன சுத்தி இருந்தாங்க, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது, என் காலெல்லாம் நெய்யில கழுவுனேன். இப்போ நெய் வாசனை கூட இல்லை, எல்லாம் அந்த கரு புண்ணு சீழ் வாசனை தான் வந்துட்டே இருக்கு. அந்த முந்தின சீர். யோபுவே, உன்னை ஏன் பராமரிக்கிறார் தெரியுமா? ஒரு பிந்தின ரசம் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் பராமரிக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் பரிந்து பேசப்படுகிறேன். எனக்குள்ள ஒரு பிந்தின ரசத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அந்த கொலை அழிக்காத, அதை அழிக்காத, அதுல கை வைக்காத. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எப்படி 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 நம்முடைய வாழ்க்கை இதுக்கு மேல இல்ல. அது சொல்றாங்க, எல்லாருமே முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பிந்தி. ஆமென். 40 வயசுல மோசே பாத்தீங்கன்னா அது முந்தின ரசம். அவர் நினைச்சாரு இப்போ ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஒண்ணு இல்ல, போய் உட்காரு. இப்போ இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்றார் பிந்தின ரசம். ஹalleluya. எவ்வளவு குளோரியா இருந்துச்சு, எவ்வளவு மகிமையா இருந்துச்சு. ஆபிராமா இருக்கும்போது முந்தின ரசம். யார் வந்தா? இஸ்மவேல். இப்போ இல்ல, சரீரம் செத்து போயிருக்கு. இனிதான் ஆரம்பம். ஆமா, இனி யாராண்டவரே வரப்போறா. அதனால இஸ்மவேல் உமக்கு முன்பாக இல்ல, ஈசாக்கு. ஹalleluya. வாக்குத்தத்த சந்ததி. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் ஆசீர்வாதிக்கிறதாய் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இது 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 தெரிஞ்சது மரியாள் என்ன பண்ணாங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. இயேசுவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இடத்துல எல்லா சத்தமும் இருக்கக்கூடாது. இயேசுவின் சத்தம், மரியாளின் சத்தம், வேற சத்தம், ஒரு சத்தம் இருக்கக்கூடாது. எல்லாம் சைலண்ட் ஆயிக்கோ. இயேசு மட்டும் சொல்லுவார், வேலைக்காரங்களை உள்ள விடு, அவங்க கீழ்ப்படியணும், வேலைக்காரர்கள் ஆயிரணும். அந்த இடத்துல கண்காணியா வந்தா ஏன் என்ன வேலைக்காரங்க தான் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன வேலை உண்டோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஆயிரணும். அதுக்கு தான் வெயிட்டிங், அதுக்கு தான் வேலை வரலன்னாரு. ஆமா, மரியாள் ஒதுங்கிட்டாங்க. எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ என்கிட்டயும் வந்து அவர்கிட்டயும் போய் வேலை வரவே வராது. ஆமென். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இருக்கிறார் பாருங்க. அவர் அடுத்த அற்புதம் செய்தார், அதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு என்னை படிக்கும் போது இல்லைன்னு இருந்தார். பாத்தீங்களா? உங்ககிட்ட இல்லைன்னா எத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க? ஆமென். 2 பரிவாரத்தோடு யாக்கோபு புறப்பட்டு வருகிறார். யாபோ காற்றை 2 பரிவாரத்தையும் கடக்க பண்ணி இங்க தனித்து இருந்தா பாருங்க. எல்லாம் இருந்து ஒண்ணு இல்லாம இருந்தா பாத்தீங்களா? கர்த்தர் வந்து கூட இருக்கிறார். ஆமென். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். ஆனா எங்க இல்லைன்னு வந்து இருந்தாரு. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாத
நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. அது நீங்க எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. ஆனா எப்பவுமே ஒருவரால நம்மோடு இருக்க முடியும். இல்லைன்னு வந்தார் பாருங்க. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, வந்தார் பாத்தீங்களா? இந்த இல்லைன்னு இருக்கும்போது வராரு பாருங்க. இந்த அன்பை நீங்க இத பாருங்க, வந்து எனக்கு எல்லாம் தந்தார். அத ரெண்டாவது பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த படகு நிறைய மீன், இதுதான் பெருசா பாக்குறோம். இதுதான் பிந்தின ரசம், இது எல்லாம் பெருசுதான். ஆனா இல்லைன்னதும் வந்தார் பாரு. எவ்வளவு நல்ல தேவன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏந்தி கொண்டு போவார்கள். எந்த சங்கீதம்? 91. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கோவிட்ல மனப்பாடம் பண்ணதில்ல. அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படியே கீழே படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, ஆபத்தில் 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 என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, கேப்ரியல் போ, மீகாவேல் போ, அடி போட மாட்டேன். நானே அவனோட நல்ல கரங்களை தட்டி ஏசாவை விட்டு யாக்கோபு தூரம் போகிறான். அப்பொழுது ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுறது இறங்குறத பார்க்கிறான். 20 வருஷம் கழிச்சு ஏசா யாக்கோபை நெருங்க போறான். அப்படி இருக்கும்போது ஏணியெல்லாம் மாத்திட்டார். இவன் அவரே இறங்கி வந்திருக்கிறான். ஆமென். நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர், இனி என் லைஃப் இன்னமும் தப்பி இருக்கிறோம். நீ எப்படி தப்பி இருக்கிற? அவர் பராமரிக்கிறதுனால, அவர் பரிந்து பேசுகிறதுனால, அவர் பாதுகாக்கிறதுனால. கர்த்தர் காக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இதை செய்ய கண்களை மூடி ஜெபிக்கலாம். முடிந்தால் முழங்காற்படிட்டு சேர்ல இருக்கிறவங்க அப்படி உட்கார்ந்துக்கோங்க. எழும்பி நிக்கணும், எழும்பி நிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆவியானவர் தெளிவாய் நம் மத்தியிலே வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நமக்கு அடைபற்ற கூடாது. இனியாவது அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அனுதினமும் எங்களுக்குள்ளே உடைய வார்த்தைகள் எழுதப்படுவதாக. அதுதான் நல்ல நிலம், நல்ல நிலம். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் அனுதினமும் கிருபை செய்யும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். அப்படி மிகுந்த கிருபையினால இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்த தெய்வக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர் அப்பா. உங்க பராமரிப்பு, உங்க பரிந்து பேசுதல், உங்க பாதுகாப்பு இன்னமும் தப்பி இருக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற உண்மை, பொறுமை, நம்பிக்கை, அந்த சதையான இருதயம் எங்களில் உண்டாகும்படி கிருபை செய்யும். கர்த்தர் எங்களை மாற்றும். உடைய வார்த்தை எங்களில் எழுதப்படும்படி எங்களை உருவாக்கும், புதிதாக்கும். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்தும். இந்த வார நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே.
பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை